எம் ஃபேஸ்ல ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோபேஸ் மொத்தம் 4 நிலைகள் இருக்கு. ரைட்டா? இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ல வரக்கூடிய ஒரு நிலைகள் தான் சொல்லலாம். ரைட்டா? இதுக்கு அப்புறம் தான் சைட்டோகைனசிஸ் நடந்து ஒரு செல்ல இருந்து 2 செல் உருவாகும் அப்படின்றத பார்ப்போம். ரைட். So this is the most dramatic period of the cell cycle involving a major reorganization of virtually all components of the cell. சரிங்களா? அதாவது இந்த எம் நிலையை பொறுத்த மட்டும் செல்களுடைய அனைத்து கூறுகளையும் சீரமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரீஆர்கனைசேஷன் பண்றதுக்கு எம் நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. Since the number of chromosomes in the parent and progeny cells is the same, அதாவது பெற்றோர் உடல்ல காணப்படக்கூடிய குரோமோசோம்களோட எண்ணிக்கையும் அதனுடைய சந்ததிகள்ல ஒரே எண்ணிக்கையிலும் காணப்படுகிறது. எங்க? இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ்ல. அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவேஷனல் டிவிஷன், சமமான பகுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டாசிஸ்ல 46 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோ. தாய் செல்ல. சேய் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 46 தான். அதே மாதிரி தாய் செல்ல 10 குரோமோசோம் இருக்குன்னா சேய் செல்ல 10. அதனாலதான் மைட்டாசிஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவேஷனல் டிவிஷன், சமமான பகுப்பு. ஏன்னா தாய் செல்ல என்ன இருக்கோ அதே தான் சேய் செல்லையும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க. இதுல இருந்து தான் நமக்கு எம்பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஜீலோபேஸ் இது 4ம் சேர்ந்தது நம்ம என்ன சொல்றோம்னா கேரியோகைனசிஸ், அதாவது உட்கரு பகுப்பு அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாச பகுப்பு. சரி, இது 2 சேய்சர்களை உருவாக்குவதற்கான சைட்டோபிளாச பகுப்பும் மற்றும் நியூக்ளியஸ் பகுப்பும் நிகழ்கிறது. அப்ப எம் ஃபேஸ் பொறுத்த மட்டும் for convenience mitosis has been divided into 4 stages of nuclear division, that is karyokinesis. It is very essential to understand that cell division is progressive process and very clear cut lines cannot be drawn between various stages. அதாவது சார் இது 2 சேய் செல்களை உருவாக்குவதில் 2 வகையான பகுப்புகளுக்கு உட்படுகிறது. ஒன்று கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்னா நியூக்ளியஸ் பகுப்புன்னு நம்ம சொல்றோம். அந்த நியூக்ளியஸ் பகுப்புல தான் நீங்க பார்த்த மாதிரி ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஜீலோஃபேஸ் நடக்கும். அதுக்கு அப்புறமா தான் என்ன நடக்கும்? சைட்டோகைனசிஸ் நடக்கும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேரியோகைனசிஸ்ல வரக்கூடிய அந்த 4 நிலைகளை பத்தி பார்க்கலாம். கேரியோகைனசிஸ் வரக்கூடிய பத்தி பார்க்கலாம். ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஜீலோஃபேஸ் மொத்தம் 4ஆ பிரிக்கிறோம். அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் we will start with ப்ரோபேஸ். ப்ரோபேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மைட்டாசிஸ் செல் பகுப்புடைய முதல் நிலையே அது எதுனா ப்ரோபேஸ். அல்லது இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேரியோகைனசிஸ் நடக்குது இல்லையா, உட்கரு பகுப்புல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது எதுதான்? ப்ரோபேஸ் தான். சரிங்களா? ரைட். ப்ரோபேஸ் which is the first stage of karyokinesis of mitosis. சரிங்களா? முதல் நிலை கேரியோகைனசிஸ் நடக்குது இல்லையா, மைட்டாசிஸ்ல கேரியோகைனசிஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதேதான், இதுதான். follows the S and G2 phases of interphase. சார் இது எப்ப சார் நடக்குது அப்படின்னு சொல்லலாம்னா இடைநிலையில S phase, G2 phase அப்புறம் வரக்கூடிய ஒரு phase இதுதான் ப்ரோபேஸ். சரி, அதாவது இடைநிலையில G1, G2, S நிலை முடிந்த பிறகு M நிலையில முதல்ல ஆரம்பிப்பது இந்த ப்ரோபேஸ். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ரைட். ப்ரோபேஸ் இஸ் marked by the initiation of condensation of chromosomal material. அதான் ரொம்ப முக்கியம் சார். நீங்க இதுக்கு முன்னாடி இடைநிலையில நம்ம ஏற்கனவே சொன்னேன் இன்டர்ஃபேஸ்ல குரோமாட்டின் ஃபைபர்ஸ் தானே இருக்குன்னு சொன்னேன். அதானே? குரோமோசோம்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா இடைநிலையில? இருக்காது. இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் சார். ப்ரோபேஸ் 1ல என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ஸ் ஆகுது. என்னது? கொஞ்சம் கொஞ்சமா
சுருங்க ஆரம்பிக்கிறது எங்க, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸ்டார்டிங்ல என்ன ஆகும், இந்த குரோமோசோமல் பொருட்கள்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாத்துக்கோ, உள்ளதான் வந்து நமக்கு குரோமாட்டின் இருக்கும். அந்த குரோமாட்டின் வந்து குரோமோசோம்களா கண்டென்ஸ் ஆகிறது எப்ப ஆரம்பிக்குதுன்னா அது புரோபேஸ் தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது the chromosomal material becomes untangled during the process of chromatin condensation. The centrosome which had undergone duplication during S phase of interphase now begins to move towards opposite pole of the cell. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இங்க சொல்லணும். நம்ம ஏற்கனவே அனிமல் செல்ல எஸ் நிலையில என்ன நடக்குதுன்னு சொன்ன, சென்ட்ரியோல் டிவைட் ஆச்சு இல்லப்பா. சரி, இந்த ப்ரோபேஸ்ல டிவைட் ஆன சென்ட்ரியோல், புரிஞ்சுங்க, டிவைட் ஆன சென்ட்ரியோல் இது இங்கிட்டும் ஒண்ணு இந்த பக்கம் நோக்கியும் நகர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சென்ட்ரியோல் வந்து ஆப்போசிட் போல நோக்கி போகும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோபேஸ்ல வந்து இறுதியில, அதாவது ப்ரோபேஸை வந்து ஏர்லி ப்ரோபேஸ் லேட் ப்ரோபேஸ் ரெண்டா பிரிக்கலாம். சரியா? ஏர்லி ப்ரோபேஸ் அப்படின்னா முன்புற நிலை. இப்ப முன்புற நிலையில என்ன நடந்துச்சு அப்படின்னா குரோமோசோம்லாம் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. கரெக்டா? முன்புற நிலை வரும்போது குரோமோசோம் கண்டென்சேஷன் ஆயிட்டு இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் மறைய ஆரம்பிக்குது. நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பிக்குது எங்கன்னா முன்புற நிலையில. ஆனா பின்புற நிலையில கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், மறைஞ்சிரும் சொல்றாங்க. எது எது? நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், இதெல்லாம் என்ன ஆகும், மறையும். இந்த இடத்துல பாருங்களேன், இது புரோபேஸ். புரோபேஸ்ல இங்க இருக்கத்தான் யாரு, இப்ப இந்த சென்ட்ரியோல் எங்க போகுது, டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல், எதிர் எதிர் துருவங்களை நோக்கி நகர்வது எங்க நடக்குதுன்னா புரோபேஸ்ல தான் நடக்குது. சரிங்களா? அண்டு இங்க பாருங்க, சென்டர்ல பாருங்க, குரோமோசோம் கண்டென்ஸ் ஆயிருக்கா, ரைட்? கண்டென்ஸ் ஆயிருக்கா இல்லையா? அதாவது கொஞ்சம் தடிப்பு இருக்குது. நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் மறையுதா? எஸ் சார். சரி, நியூக்ளியோலஸும் மறையும்பா. அவ்வளவுதான் ப்ரோபேஸ். சார், ப்ரோபேஸ்ல என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். குரோமோசோமல் மெட்டீரியல் கண்டென்சஸ் டு ஃபார்ம் காம்பாக்ட் மைட்டாட்டிக் குரோமோசோம். ஸோ குரோமோசோம் பொருட்கள் சுருங்கி சிறிய மைட்டாட்டிக் குரோமோசோம்களை அமைக்கின்றன அப்படின்னா இதுதான். சரியா? இந்த மாதிரி அமைக்கக்கூடிய நிகழ்வு தான் எங்க நடக்குது, ப்ரோபேஸ்ல நடக்குது. குரோமோசோம்ஸ் ஆர் சீன் டு பி கம்போஸ்ட் ஆஃப் two chromatids attached together at the centromere. சார், இந்த அமைப்புல ஒவ்வொரு குரோமோசோமும் மையத்துல இது யார், இது சென்ட்ரோமியர்னு சொல்லலாம். மையத்துல யார் சொல்லலாம், சென்ட்ரோமியர். இவர் தான் சென்ட்ரோமியர். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் யாரு, குரோமாட்டிக். சரிங்களா? அப்ப ப்ரோபேஸோட இறுதியில நீங்க பார்க்கும்போது குரோமோசோம் மெட்டீரியல், அதாவது குரோமாட்டின் ஃபைபர்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆயிட்டு குரோமோசோமா மாறும். அதனுடைய சென்டர்ல யார் இருக்கா, சென்ட்ரோமியர் இருக்கும், பிளஸ் குரோமாட்டின்கள் இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ரைட், இங்க பாத்துக்கப்பா, இது வந்து ப்ரோபேஸ்ல இது என்னது, சென்ட்ரியோல் ஆப்போசிட் போல நோக்கி நகருங்கிறது, நியூக்ளியர் மெம்பரேன் மறைகிறது, உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸும் மறைஞ்சிரும், குரோமாட்டின் வந்து குரோமோசோமா மாறும். ஓகேங்களா? ரைட், இங்க பாருங்க, இது நம்ம என்சிஆர்டில கொடுத்துருக்கக்கூடிய படம்பா. ஏர்லி ப்ரோபேஸ், லேட் ப்ரோபேஸ், அதாவது ப்ரோ நிலைய முன்னாடி முன் ப்ரோ நிலையில எப்படி நடக்கும், பின் ப்ரோ நிலையில எப்படி நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் பாருங்க, முன் ப்ரோ நிலையில லைட்டா நியூக்ளியர் மெம்பரேன் மறைய ஆரம்பிக்கிறது, குரோமோசோம் என்ன ஆகுது, லைட்டா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஆனா பின் ப்ரோ நிலையில என்ன ஆகுது, நல்லா கண்டென்ஸ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். நல்லா சுருங்கி தடிமனாக இருப்பதை நீங்க பின்புற நிலையில கவனிக்கலாம். புரியுதா?
Yes, sir. Yes, sir. Right, okay. Centrosome which are undergone duplication during interphase begins to move toward opposite folds of the cell. இது நம்ம ஏற்கனவே படிச்சது தான், திருப்பி இங்க ரிப்பீட் பண்றாங்கப்பா. இன்டர்ஃபேஸ்ல என்ன ஆச்சு? சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன் ஆச்சு, கரெக்டா? எஸ் நிலையில டூப்ளிகேஷன் ஆச்சுல, அது எதிர் எதிர் துருவங்களை நோக்கி நகர்வது எங்க நடக்குது? ப்ரோபேஸ்ல தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. Each centrosome radiates out microtubules called asters. The two asters together with spindle fibers form mitotic apparatus. இங்க படத்தை பார்க்கலாம். இந்த படம் இங்க கொடுக்கல, ஒரு நிமிஷம் இந்த படம் பாருங்க. இங்க பாருங்களேன். இந்த சென்ட்ரியோலுக்கு மேல சின்ன சின்ன இழைகள் இருக்காப்பா? இருக்கா? ப்ளூ கலர்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னா ஆஸ்டர். என்ன சொல்லுவாங்க? ஆஸ்டர். அதாவது இது இந்த அமைப்புக்கு பேர் ஆஸ்டர். சரி, இந்த சென்ட்ரியோல், ஆஸ்டர் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம்? மைட்டாட்டிக் அப்பாரட்டஸ். சரிங்களா? அதாவது இங்கிருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்தா நம்ம என்ன சொல்லலாம்னா மைட்டாட்டிக் அப்பாரட்டஸ்னு சொல்லலாம். புரியுதா? Yes, sir. Yes, sir. ரைட். ப்ரோபேஸ் இழைகள், ஸ்பிண்டில் இழைகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. கரெக்டு தான். இந்த சென்ட்ரியோல்ல இருந்தா, சென்ட்ரியோல்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆஸ்டர். இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது ஆஸ்டர்ஸ். அதுல இருந்து வர்றதா என்னது? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாகும்னு சொல்றாங்க. ஓகே. சைட்டோபிளாஸ்மிக் புரதத்திலான நுண்குழல்கள் இந்த செயல்முறையில் உதவுகின்றன. சார், அனிமல் செல்லுல சென்ட்ரியோல் இருக்கு, கரெக்டா? இருக்கா? ஆனா தாவர செல்ல சென்ட்ரியோல் இருக்கா? No, sir. அப்ப அங்க எங்க இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாகும்? சைட்டோபிளாஸ்மில் இருக்கக்கூடிய நுண்குழல்கள். ஓகே, அதுக்கு உதவும். ரைட்டு சார். சார், இப்போ ப்ரோபேஸ் முடிகிற ஸ்டேஜ். நீங்க மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன தெரியும் அப்படின்னா, கோல்கை உடலம், எண்டோபிளாச வலை, உட்கருமணி மற்றும் நியூக்ளியார் உறை இதெல்லாம் உங்க கண்ணுக்கு புலப்படாது. செல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ப்ரோபேஸ் when viewed under the microscope do not show Golgi complexes, endoplasmic reticulum, nucleolus and the nuclear envelope. புரியுதா? Yes, sir. சரியா? ப்ரோபேஸோட இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி குரோமோசோம் கண்டென்ஸ் ஆயிருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் என்வலப் ரெண்டும் ஒன்று தானா? நியூக்ளியோலஸ், எண்டோபிளாஸ்மிக் கோல்கை அப்பாரட்டஸ் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான் ப்ரோபேஸ். இது ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோபேஸ்ல? No, sir. No, sir. ரைட்ப்பா. நெக்ஸ்ட் மெட்டாஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து மெட்டாஃபேஸ், மெட்டா நிலை அப்படின்னு சொல்லலாம். The complete disintegration of the nuclear envelope marks the start of the second phase of mitosis. Hence the chromosomes are spread through the cytoplasm of the cell. அதாவது நமக்கு ப்ரோபேஸ் முடியும் போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? கம்ப்ளீட்டா நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சுப்பா? மறைஞ்சிடுச்சு. கரெக்டா? கம்ப்ளீட்டா மறைஞ்சிடுச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க? இந்த குரோமோசோம்ஸ் வந்து சைட்டோபிளாச பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குரோமோசோம்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ த சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல். அப்ப ஏன்னா அங்க என்ன இருக்காது? நியூக்ளியர் மெம்பரேன்லாம் அங்க இருக்குமா? இருக்காது. சரி, நீங்க அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க. மெட்டா நிலை எப்படி டிரான்சிஷன் மெட்டாஃபேஸ். அதாவது மெட்டா நிலையில குரோமோசோம் எப்படி பரிமாறப்படுகிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் படம். ரெண்டாவது படம் மெட்டாஃபேஸ்ல பரிமாறப்பட்டு எப்படி வந்து அமையுது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ரைட். அப்போ மெட்டா நிலையில என்னப்பா நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா மேல இருந்த உட்கரு உரையெல்லாம் மறைஞ்சிச்சு. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், ஸ்பிண்டில் நார்கள் எங்க போய் இணைஞ்சிருக்கும் குரோமோசோம்ல? சொல்லுங்க. கைனட்டோகோர். குரோமோசோம்ல சென்ட்ரோமியர் பக்கத்துல இருக்க கூட கைனட்டோகோர்ல இந்த மாதிரி சைட்டோபிளாஸ்ம் சிதறிய நிலையில இருக்கு இல்லையா? அது கூட கரெக்டா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் அட்டாச் ஆகும். இது வந்து டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி இருக்குது. ஆனா மெட்டாஃபேஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா,
அதாவது கம்ப்ளீட்டா முடியும் போது உங்களுக்கு இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட் அல்லது ஈக்குவட்டோரியல் பிளேட். என்ன சொல்லுவாங்க? மெட்டாஃபேஸ் தட்டு அல்லது ஈக்குவட்டோரியல் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எல்லாமே அந்த ஸ்பிண்டில் ஃபைபரோட உதவியால குரோமோசோம்கள் கரெக்டா இந்த ஈக்குவட்டோரியல் பிளேட் ஆர் மெட்டாஃபேஸ் பிளேட்டுக்கு வந்து அமைவதுதான் எங்க நடக்கும்? மெட்டாஃபேஸ் மெட்டாஃபேஸ் 2 இறுதியில. மெட்டாஃபேஸ்ல நடக்கும். சரிங்களா? அதாவது மெட்டா நிலை இந்த இடத்துல டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்னு மேல கருத்து கொடுத்துருக்காங்க. மெட்டாஃபேஸ்ல இந்த மாதிரி வந்து அமையும்பா. சார் அதை தான் சார் இங்க பார்க்க வரோம். ரைட். This then is the stage at which morphology of chromosomes is most easily studied. சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குரோமோசோம்களுடைய புற அமைப்பியலை எந்த நிலையில தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில்? கரெக்டான பதில் மெட்டா நிலையில தான் நீங்க என்ன பண்ண முடியும்? குரோமோசோமுடைய மார்பாலஜி புற அமைப்பை தெளிவா காண முடியும் அப்படின்றத நீங்க மறக்காதீங்க. பார்த்துக்கோ. At this stage, metaphase chromosomes is made up of 2 sister chromatids. சார் இந்த மெட்டாஃபேஸ் நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னா 2 குரோமேட். புரியுதுங்களா? அதான் குரோமோசோமின் 2 சகோதரி குரோமேட்டிட். சார் இதுக்கு இவர் யாரு? சிஸ்டர் குரோமேட்டிட். கரெக்டா? சரியா சார்? இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்லாம் எங்க இணைஞ்சிருக்கு? சென்டர் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகுது இல்ல, அது எங்க அட்டாச் ஆகுதான்? எஸ், கைனட்டோகோர் ரீஜன்ல அட்டாச் ஆகுது. ஓகே, ஸ்மால் டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சென்ட்ரோமியர் ஆர் கால்ட் கைனட்டோகோர்ஸ். திஸ் ஸ்ட்ரக்சர் ஷோ as the sites of attachment of spindle fiber. இந்த கைனட்டோகோர் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா ஸ்பிண்டில் இழைகள் இணைவதற்காக அது பயன்படுகிறதுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? ரைட். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. குரோமோசோம்ஸ் that are moved into position at the center of the cell. மையத்துக்கு வந்துடுச்சு. சரிங்களா? Hence the metaphase is characterized by all chromosomes coming to lie at the equator with one chromatid of each chromosome connected by its kinetochore to spindle fibers from one fold and its sister chromatid connected by its kinetochore spindle fibers from the opposite fold. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கைனட்டோகோரோட இணைந்துள்ள ஸ்பிண்டில் இழைகள் அதாவது இப்படி இருக்கு. ஒரு நிமிஷம். நான் இங்க சொல்லிட்டேன், இங்கதான் கைனட்டோகோர் இருக்குன்னு சொல்றேன். இவங்க என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க இருந்து நமக்கு என்ன வருது? ஸ்பிண்டில் ஃபைபர் வருது. கரெக்டா? அதே மாதிரி இங்க இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வருது. என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கத்துல சிஸ்டர் குரோமாட்டிட்ல இருக்கக்கூடிய கைனட்டோகோருடன் ஸ்பிண்டில் ஃபைபர் இணையுது. அதே மாதிரி மற்றொரு பக்கத்திலையும் சிஸ்டர் குரோமாட்டில் இருக்கக்கூடிய கைனட்டோகோருடன் மற்றொரு இழை இணையுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ரைட். அடுத்தது the plane of alignment of the chromosome at metaphase is referred to as metaphase plate. சார் அப்போ வந்து சென்டர்ல வந்து அமையுது இல்லைங்க. இந்த மாதிரி சென்டர்ல வந்து எல்லாம் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சென்டர்ல வந்து அமைஞ்சு அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? மெட்டாஃபேஸ் பிளேட், ஈக்குவட்டோரியல் பிளேட் அல்லது மெட்டாஃபேஸ் பிளேட். ஞாபகம் வச்சுப்பா. இங்க பாருங்கப்பா, இது நமக்கு தெளிவா காமிக்கும். இந்த ரீஜன் நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டாஃபேஸ் பிளேட்னு சொல்றோம். புரியுதுங்களா? ரைட்டுங்க. இதுல என்ன நடக்குது? முக்கியமான இது நம்ம திருப்பி சொல்றாங்க. கீ ஃபீச்சர்ஸ் மெட்டாஃபேஸ்ல என்ன முக்கியமான நிலைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு கைனட்டோகோர்ஸ் ஆஃப் தி குரோமோசோம். குரோமோசோம்கள்ல கைனட்டோகோர் பகுதியில யார் வந்து இணையுது? ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகுது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈவென்ட். Chromosomes are moved to spindle equator and get aligned along metaphase plate through spindle fibers to both the pole. சார் ரெண்டு பகுதிகளிலும்
இருந்து வரக்கூடிய அந்த ஸ்பிண்டில் ஃபைபருடைய உதவினால என்ன நடக்குது? மெட்டாஃபேஸ் தட்டுல ஈக்குவட்டோரியல் பிளேட்ல இந்த குரோமோசோம்ஸ் வந்து அமைகிறதுன்னு சொல்றாங்க. புரியுதா? எஸ் சார். ரைட். நான் லாஸ்டா கேட்பேன், யாராவது ஒருத்தரை கேட்பேன், எனக்கு ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ஜீலோஃபேஸ் எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும். சரிங்களா? சொல்லுவீங்களா? எஸ் சார். ரைட். அடுத்தது வந்து அனாஃபேஸ்ங்க. சார் அனாஃபேஸ் என்ன நடக்கும் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸை படிக்கலாம். சரி, இதான் அனாநிலை. அனாநிலையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி எங்க இருந்தது? மெட்டாஃபேஸ்ல இருந்ததா? மெட்டாஃபேஸ் முடிஞ்ச பிறகு இங்க ஆல்ரெடி நமக்கு யார் வரார்? ஸ்பிண்டில் ஃபைபர் வரும். அதே மாதிரி இங்க ஸ்பிண்டில் ஃபைபர் வரும். சார் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிறது யாரு? சென்ட்ரோமியர். யாரு? சென்ட்ரோமியர். சார் இந்த சென்ட்ரோமியர் டிவைட் ஆகிறதுனால குரோமேட்டிட் யாரு? குரோமேட்டிட் ஆப்போசிட் போல நோக்கி, எதிர் துருவங்களை நோக்கி நகர்வதுதான் அனாநிலை. இப்ப புரியுதா? இது என்ன? இந்த மாதிரி இது இழுத்துட்டு போகும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி இழுத்துட்டு போகும். அதாவது சென்ட்ரோமியர் டிவைட் ஆயிட்டு இது இந்த மாதிரியும் இது இந்த மாதிரியும் இழுத்துட்டு போகும். இது தாண்டா அனாஃபேஸ். ஓகேவா? புரியுதா? அப்ப அனாஃபேஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? குரோமாட்டின் எதிர் துருவங்களை நோக்கி நகரும். குரோமாட்டின் எதிர் துருவங்களை நோக்கி நகர்கிறது. அதுக்கப்புறம் சென்ட்ரோமியர் டிவைட் ஆகுது. அதான் முக்கியம். சென்ட்ரோமியர் பிரிஞ்சாதான் அது ஆப்போசிட் போல நோக்கி போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதான் அனாநிலை. பார்த்துடலாம். At the onset of anaphase, each chromosome arranged at the metaphase plate is split simultaneously and the two daughter chromatids, now referred to as daughter chromosomes of the future daughter nuclei, begin their migration towards the two opposite pole. ஒவ்வொரு குரோமோசோம்களும் சமமான மையத்தட்டில் அமைந்து 2 சேய் குரோமாட்டிட்களை ஒரே நேரத்துல பிரிக்கக்கூடியதுதான் அனாநிலையில் நடக்கும்னு சொல்றோம். இவைகள் எதிர்கால சேய் நியூக்ளியஸின் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது இங்க பாருங்க, இப்படி பிரிஞ்சு போகுது இல்ல, இது வந்து பின்னாடி 2 செல்லா ஒரு செல் வந்து உருவாகுது இல்ல, அந்த செல்லுடைய குரோமோசோம்னு சொல்றோம். புரியுதா? எதிர்கால செல்களின் குரோமோசோம்கள் அப்படின்னு இதை சொல்லலாமா? பிரிஞ்சிட்ட பிறகு அதுதான் இங்க சொல்றாங்கப்பா. சரிங்களா? இவைகள் அதன் 2 எதிர் துருவங்களை நோக்கி நகர்கின்றன. ஆப்போசிட் போல நோக்கி என்ன பண்ணும்? மூவ் ஆகிறது தான் அனாஃபேஸ் நடக்கும். இது ஏன் சார் அப்படி நடக்குது அப்படின்னா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன ஆகும்? சுருங்கும். ஸ்பிண்டில் நாரிழைகள் சுருங்குவதனாலதான் அது மாதிரியான நடக்குதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்த பாயிண்ட், as each chromosome moves away from the equatorial plate, the centromere of each chromosome remains directed towards the pole and ends at the leading edge with the arms of the chromosome trailing behind. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல just imagine மெட்டாஃபேஸ்ல எப்படி இருந்ததா? அனாஃபேஸ் போது இந்த இடத்துல சென்ட்ரோமியர் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு போகும்போது, இது பிரிஞ்சும் போது மேல நமக்கு யாரு? ஸ்பிண்டில் ஃபைபர் சுருங்குமா? சுருங்கும் போது என்ன ஆகும்ன்றாங்க அப்படின்னா, சரி இந்த மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த பக்கமும் இழுத்துட்டு போகும். அதுல இந்த சென்ட்ரோமியர் இங்க இருக்குல்ல, சென்ட்ரோமியர் பகுதி டுவோர்ட்ஸ் ஆப்போசிட், அதாவது முன்னணியில போகுது. பின்னாடி யார் போறா? குரோமோசோமல் ஆர்ம். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, கீழ்ப்புறம் போகும்போது சென்ட்ரோமியர் முன்னாடி போகுது, பின்னாடி இருக்கிற கரங்கள்
அதுக்கு பின்னாடியே வருது. கரெக்டா இல்லையா? Yes, sir. சார் அதுதான் சார் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஒவ்வொரு குரோமோசோம்களும் மையத்தட்டை விட்டு நகரும் போது ஒவ்வொரு குரோமோசோமின் சென்ட்ரோமியர் பகுதியானது முன்னணியிலும் அதன் கரங்கள் பின்னணியிலும், அதான் அர்த்தம். இதுதான் குரோமோசோமல் ஹார்ம், கரம்னு சொல்றோம். அது பின்னாடியும் சென்ட்ரோமியர் தான் முன்னாடி போகும்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சிச்சு அந்த பாயிண்ட்? Yes, sir. ரைட். திஸ் இப்ப அனாஃபேஸ்ல என்ன முக்கியமான ஈவெண்ட் அப்படின்றத மட்டும் இப்ப பார்க்கலாம். நான் அந்த படத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க பாருங்க. இந்த சென்ட்ரோமியர் எங்க போகுது? இது முன்னணியிலும் அந்த ஹார்ம் வந்து பின்னணியிலும் போறதா நீங்க பார்க்கலாம். பாக்குறீங்களா? Yes, sir. Yes, sir. அனாநிலையினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சென்ட்ரோமியர் பிரிந்து குரோமேட்டிடுகள் பிரிகின்றன. சென்ட்ரோமியர் split and chromatids separate in the phase of anaphase. சரிங்களா? அனாநிலை அது நடக்குது. ரெண்டாவது அந்த பிரிந்த குரோமேட்டிடுகள் சரிங்களா எதிர் எதிர் துருவங்களை நோக்கி நகருங்க. குரோமேட்டிட்ஸ் மூவ் டு ஆப்போசிட் ஃபோர். ஓகேவா? இதான் எங்க நடக்குது? Anaphase. அனாஃபிஸ். இதுல யாருக்கா டவுட் இருக்கா அனாஃபேஸ்ல? No, sir. சரிப்பா. இங்க பாத்துக்கோ. அனாஃபேஸோட டயக்ராம் தான். சென்ட்ரோமியர் முன்னாடி போகுது, ஹார்ம் பின்னாடி போகுது. அவ்வளவுதான் அர்த்தம். ரைட் சார். டீலோபேஸ் அப்படின்றது ப்ரோபேஸ்ல என்னென்னலாம் நீங்க படிச்சீங்க சரியா? ப்ரோபேஸ்ல படிச்சதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் டீலோபேஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ப்ரோபேஸ்ல என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க. நியூக்ளியர் உரையில மறைய நடிச்சு. ஆமா, நியூக்ளியர் என்வலப் வந்து மறைய ஆரம்பிச்சது, மறைஞ்சது, மறைய ஆரம்பிச்சது, ஏதாவது ஒண்ணுதான். குரோமேட்டின் குரோமோசோம் குரோமாட்டிக் குரோமோசோமா மாறிச்சு, கண்டன்ஸ் ஆச்சு. அவ்வளவுதானா? எண்டோபிளாசம் கோல்கை காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் மறைஞ்சிருச்சு. மறைஞ்சுப்பா சார். நீங்க சொன்ன ஈவென்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ். ஆமா, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்க. ரைட். உட்கரு உரை உருவாகும், உட்கரு மணி உருவாகும். இட் மீன்ஸ் நியூக்ளியர் என்வலப் ஃபார்ம் ஆகும், நியூக்ளியோலஸ் ஃபார்ம் ஆகும், கோல்கை அப்பாரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது தான் எங்க நடக்கும்? டீலோபேஸ்ல நடக்கும். இது வந்து எம் ஃபேஸ்ல, மைட்டாட்டிக் ஃபேஸ்ல ஒரு இறுதி நிலை தான் டீலோபேஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? பார்க்கலாமா என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு? Yes, sir. ரைட். At the beginning of the final stage of karyokinesis. அப்ப உட்கரு பகுப்புல இறுதி நிலை எதுன்னு கேட்டாலும் நம்ம என்னதான் பதில் சொல்லணும்? Telophase. சரிங்களா? At the beginning of the final stage of karyokinesis, that is telophase, the chromosomes that have reached their respective folds decondense and lose their individuality. சார் எதிர் எதிர் துருவங்களை நோக்கி நகர்ந்த பிறகு அந்த குரோமோசோம்கள் கொஞ்சம் தடிப்பான குரோமோசோம்கள் என்னவா மாறிடும்? மறுபடியும் சொல்லுப்பா. இப்படி இருந்தது என்னவா மாறிடும்? இந்த மாதிரி மாறும்னு சொல்றாங்க. சரிங்களா? அகைன் நியூக்ளியோலஸ் தடித்து மீண்டும் புலப்படுகிறது. சரிங்களா? The individual chromosomes, the chromosomes that have reached their respective folds decondense and lose their individuality. The individual chromosome can no longer be seen and each set of chromatin material tends to collect at each of the two poles. சரி, இந்த இடத்துல டீலோபேஸ்ல போயிட்டு நீங்க கண்டென்ஸ் ஆன குரோமோசோம் பார்க்க முடியுமா? கண்டென்ஸ் ஆன குரோமோசோம் பார்க்க முடியுமா? No, sir. நோ, பார்க்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நியூக்ளியோலஸ் தடித்து மீண்டும் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர்லாம் என்ன ஆயிடும்? போய் மறைஞ்சிடும். நமக்கு ப்ரோபேஸ்ல ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆச்சு, ஆனா டீலோபேஸ்ல கம்ப்ளீட்டா மறைஞ்சிரும்னு சொல்றாங்க. இந்த இடத்த பார்த்துக்கோ. உட்கரு உரை இதெல்லாம் என்ன ஆகும்? உருவாக ஆரம்பிச்சிடும். இது வந்து லைட்டா மறுபடியும் என்ன ஆகும்? இந்த மாதிரி மாறிடும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் அதான் நான் சொன்னேன், இந்த டீலோபேஸ்ல நீங்க எதை பார்க்க முடியாது? தனிப்பட்ட குரோமோசோம்களை உங்களால பார்க்க முடியாது. மேலும்
குரோமாட்டின் பொருளின் ஒவ்வொரு தொகுப்பும் 2 துருவங்களிலும் ஒவ்வொன்றாக சேகரிக்க முனைகிறது. அப்ப அந்த குரோமோசோமல் மெட்டீரியல்லாம் எங்க போகும்? ஆப்போசிட் போல்ல ஒன்னொன்னு போய் சேகரமாகும்னு சொல்றாங்க. அகைன் this is the stage which shows the following key event. என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. Chromosome cluster at opposite spindle folds and their identity is lost as discrete element. குரோமோசோம்ன்றது அது ஐடென்டிட்டியே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. Nuclear envelope develops around the chromosome clusters at each fold forming 2 daughter nuclei. சார் 2 சேய் நியூக்ளியை உருவாகும் போது அதை சுத்தி உட்கரு சவ்வு சரிங்களா உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இங்க கொடுத்துருக்க பாருங்க, ஒவ்வொரு துருவத்திற்கும் ஒன்றியான 2 சேய் உட்கருக்கள். இட் மீன்ஸ் பார்க்கும்போது இங்க இது ஒரு சேய் உட்கரு அண்ட் இது ஒரு சேய் உட்கரு. ஓகே, உள்ள எப்படி இருப்பாங்க? குரோமோசோம் மெட்டீரியல் இந்த மாதிரி மாறிடும். குரோமோசோம்களை சூழ்ந்து நியூக்ளியர் உரை உருவாகிறது. நியூக்ளியோலஸ், கோல்கி உடலம் மற்றும் எண்டோபிளாச வலை மீண்டும் உருவாகிறது. நியூக்ளியோலஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரீஃபார்ம் இன் டீலோஃபேஸ். ஓகேவா? இதான் என்னது? டீலோ நிலை அப்படின்னு சொல்றேன். ரைட்டுங்களா? சரி, யார் சொல்றா? யாராவது ஒருத்தர் புரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல முடியுமா? எஸ் சார். சொல்லுப்பா, யாராவது சொல்லு. சார் ஃபர்ஸ்ட் ப்ரோ நிலை நடக்கும் சார். ப்ரோ நிலை. ஓகே. ப்ரோ நிலை, முன் ப்ரோ நிலையில வந்து நியூக்ளியார் உரை எல்லாம் மறைய ஆரம்பிக்கும் சார். கொள்கை உடலம், எண்டோபிளாச வலை, நியூக்ளியோலஸ் இதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். சென்ட்ரியோல்கள் எதிரெதிர் துருவத்தை நோக்கி செல்லும் சார். சென்ட்ரியோல் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸ்பிண்டில் இழைகள் உருவாக ஆரம்பித்து விடும். ஓகே, அப்பவே லைட்டா ஆரம்பிச்சிடும், ஆப்போசிட் போல நோக்கி போகும். இது வந்து ப்ரோபேஸ். குரோமோசோம் வந்து குரோமாட்டின் மெட்டீரியல் குரோமோசோமா கண்டென்ஸ் ஆயிடும். கரெக்டா? எஸ் சார். ரைட், ஓகே. அடுத்து மெட்டா நிலையில ஃபுல்லா எல்லாமே மறைஞ்சிடும் சார், அந்த உரையெல்லாம். கம்ப்ளீட்டா மெட்டாஃபேஸ் ஸ்டார்டிங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன். உட்கரு சவ்வு மறைஞ்சு போயிடும், உட்கரு மணி மறைஞ்சு போயிடும், அந்த மற்ற செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடும். அப்படி இருந்தா தான் அது மெட்டாஃபேஸ் ஆரம்பம் அப்படின்றத குறிக்கும். வெரி குட். அந்த ஸ்பிண்டில் நாட்கள் வந்து குரோமோசோமோட அந்த கைனட்டோகோர் பகுதியில இணையும் சார். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து குரோமோசோமோடைய கைனட்டோகோர் பகுதியில இணைஞ்சு அந்த குரோமோசோம்லாம் மைட்டாட்டிக் செல் தட்டுக்கு மையத்தட்டுக்கு வந்துடும் சார். ஈகோடெரியல் பிளேட் ஆர் மெட்டாஃபேஸ் தட்டு. கரெக்டா? மெட்டாஃபேஸ் தட்டு மெட்டாஃபேஸ் பிளேட்டுக்கு வந்துடும். அடுத்து அனாநிலை சார். அனாநிலை. அனாநிலையில வந்து சென்ட்ரோமியர் 2ஆ டிவைட் ஆகி எதிரெதிர் நோக்கி குரோமோசோம் போகும் சார். சென்ட்ரோமியர் டிவைட் ஆயிட்டு குரோமாட்டிட் வந்து எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். அப்படி போகும்போது சென்ட்ரோமியர் வந்து உள்ளேயும் அந்த குரோமோசோம் நாம வந்து வெளியும் இருக்கும் சார். அதாவது அப்படி அனாஃபேஸ் நிலையில சென்ட்ரோமியர் வந்து முன்னோக்கி போகும், அதனுடைய கரங்கள் பின்னோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம். கரெக்ட். அடுத்து டீலோ நிலை சார். டீலோ நிலையில ஃபர்ஸ்ட் ப்ரோ நிலையில என்னெல்லாம் மறைஞ்சதோ அது திரும்ப வர சார். கொள்கை உடலம், எண்டோபிளாச வலை, நியூக்ளியர் உரை இதெல்லாம் திரும்ப ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் திரும்ப ஃபார்ம் ஆகும். குரோமோசோம் எல்லாம் குரோமேட்டினா திரும்பி மாறிடும் சார். ஆமா, குரோமோசோம்கள்லாம் குரோமாட்டினா பழைய மாறிடும். சரிங்களா? மாறி அடுத்து ஒரு உட்கரு 2 சைடுல ஒரு உட்கருக்கள் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான். வெரி குட், தேங்க்யூ. ஸோ இதுதான் கேரியோகைனசிஸ். எம் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய கேரியோகைனசிஸ். கரெக்டா? இப்ப நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் வந்திருக்கு. கரெக்டா? கரெக்டாப்பா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒண்ணு இருந்தது. ஓகே, ஒரு செல்லுல நியூக்ளியஸ் இருந்தது. இதுல எத்தனை குரோமோசோம் இருந்தது? 46 குரோமோசோம் இருந்தது. சரிங்களா? இப்ப ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் முடிஞ்ச பிறகு இதுல எத்தனை குரோமோசோம் இருக்கும்?
46. இதுல எத்தனை இருக்கும்? 46. 46. உட்கரு பகுப்பு இப்ப முறிஞ்சிச்சுங்க. அடுத்தது என்ன நடக்கணுங்க? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் நடந்து சைட்டோபிளாச பகுப்பு நடந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 2 செல்லு உருவாகணும். இதுக்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ். ஓகேவா? பார்க்கலாமா? Yes, sir. Right. Mitosis accomplishes not only the segregation of duplicate chromosome into daughter nuclei, but the cell itself is divided into 2 daughter cells by the separation of cytoplasm called cytokinesis, at the end of which cell division gets completed. அதாவது மைட்டாசிஸ் எப்பொழுது நிறைவடையும், முழுமை அடையும் அப்படின்னா அது கேரியோகைனசிஸ் நடந்தா மட்டும் முழுமை அடையாது. கேரியோகைனசிஸ்க்கு பிறகு சைட்டோபிளாசம் பகுப்படைந்தால் மட்டுமே மைட்டாசிஸ் சக்சஸா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா அந்த பாயிண்ட்? Right. In an animal cell, this is achieved by the appearance of furrow in the plasma membrane. Right. இங்க பாருங்க, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஜஸ்ட் அனாநிலையினோட மத்தியில தொடங்குதுன்னா லைட்டா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, மைட்டாசிஸ் செல் பகுப்பு நிறைவில் நகலெடுக்கப்பட்ட குரோமோசோம்கள் சேய் உட்களாக பிரிவதோடு மட்டுமல்லாமல் சைட்டோகைனசிஸ் எனப்படும் சைட்டோபிளாசம் பகுப்படைவதன் மூலம் 2 சேய் செல்களாக பிரிகை அடைந்து இதன் முடிவில் செல் பிரிகடைதல் நடக்கிறது. ரைட், இப்போ வருவோம். In animal cell, this is achieved by the appearance of a furrow in the plasma membrane. The furrow gradually deepens and ultimately joins in the center, dividing the cell cytoplasm into 2. சார், விலங்கு செல்கள்ல இதான் அனிமல் செல்னு வச்சுக்கோங்க. இங்க சேய் நியூக்ளியஸ் இருக்கு, 2 பக்கம் சேய் நியூக்ளியஸ் வந்துச்சு. விலங்கு செல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, விலங்கு செல்ல செல்வால் இல்ல, கரெக்ட் தானே? Yes, sir. அப்ப எதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கும்? Plasma. இங்க பாருங்கப்பா, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரிதான் வெளியிலிருந்து புறம் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறமா தான் என்ன ஆயிடும், 2 சேய் செல்களா உருவாக்கும். ரைட்டா? அப்ப வெளியிலிருந்து உள்நோக்கி வளர்ந்து போச்சு இல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? செல் ஃபர்ரோன்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கு பேர் வந்து செல் ஃபர்ரோ அப்படின்னு சொல்றோம். இங்க பார்த்துக்கோ, சைட்டோகைனசிஸ் 2 தனியா கிடைச்சிரும். பிளாஸ்மா சவ்வினால் ஏற்படும் சுருங்கு வளையம் ஆக்டின் மற்றும் மயோசின் சேர்ந்த நுண்ணிழைகளால் ஆனது. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஒரே நிமிஷம். இந்த சுருங்கு இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா சுருங்கிட்டே போகுது இல்ல செல்லுல, மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே போகுது இல்லப்பா. சரி, இது வந்து ஆக்டின் மற்றும் மயோசின் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து நமக்கு என்சிஆர்டில இல்ல, இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்துக்கோ. இந்த இழைகளை உள்நோக்கு சுருங்க உதவும் விசை ஒன்று தோன்றி இறுதியில் சைட்டோபிளாசம் 2 சம அளவில் பிரிக்கப்படுகின்றன. கரெக்டா? The furrow gradually deepens and ultimately joins in the center, dividing the cell cytoplasm into 2. ஃபைனலா என்ன பண்ணிடுது, சைட்டோபிளாசத்தை 2ஆ பிரிகை செய்கிறது. இதுவே சார் இது வந்து அனிமல் செல். அனிமல் செல்ல என்ன உருவாகும்? செல் ஃபர்ரோ அப்படின்றது உருவாகும். கரெக்டா? Yes, sir. ஓகே, ஆனா பிளான்ட் செல்ல அப்படி கிடையாது. ஓகே, பிளான்ட் செல்ல என்ன சொல்றோம்னா செல் பிளேட் அப்படின்னு சொல்றோம். அங்க எப்படி சார் நடக்கும்? செல்லு இஸ் ஏ நியூக்ளியஸ் சார், சென்டர்ல இருந்து இந்த கோல்கி அப்பாரட்டஸோட வெசிக்கல்லாம் படிச்சோம்ல, படிச்சுமா இல்லையா? வெசிக்கல்கள் ஒன்று ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பியாப்பா? இதெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே படிஞ்சு 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 ஏதாவது இது உள்ள இருந்து வெளிநோக்கி நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. புரியுதுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 செல்லா ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு பேர் தான் செல் பிளேட்டு. மையத்திலிருந்து விளிம்பு நோக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல். மையத்துல இருந்து, அதாவது இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி, இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி போகிறதுக்கு பேரு சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அனிமல் செல்ல என்ன சொல்லணும்? அப்ப அனிமல் செல்ல வெளியிலிருந்து உள்நோக்கில வந்தது. அப்ப இதுக்கு என்ன சொல்லுங்க? சென்ட்ரிபீட்டல். கரெக்ட் தான்.
செல் ஃபரோன்னு சொல்றோம்ல, அங்க வந்து சென்ட்ரிபீட்டல் பெரிபரல் டு சென்டர், வெளியிலிருந்து உள்நோக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிளான்ட் செல்லுல மையத்திலிருந்து வெளிநோக்கியது, அதை நாம என்ன சொல்லலாம்னா சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லலாம். இப்ப புரியுதா? Yes, sir. The formation of the new cell wall begins with the formation of simple precursor called cell plate that represent the middle lamella between the walls of two adjacent cells. சார், இந்த செல் பிளேட் எதை குறிக்குதான்? மிடில் லேமல்லா படிச்சிருக்குமா? மைய லேமல்லா படிச்சோமா? மிடில் லேமல்லா படிச்சிருக்குமா இல்லையா? Yes, sir. அதாவது 2 செல் இருக்குன்னா அதுக்கு நடுவுல இருக்கிறது என்னது? மிடில் லேமல்லா. அப்ப இந்த செல் பிளேட் எதை குறிக்கிறது அப்படின்னா மைய லேமல்லாவை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? At the time of cytoplasmic division, organelles like mitochondria and plastid get distributed between the two daughter cells. சார், இந்த மாதிரியான சமயத்துல உங்களுக்கு என்ன நடக்குது? அதாவது செல் பிளேட் எப்படி உருவாகுதுன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுல இருக்கக்கூடிய ஆக்டின் ஸ்பிண்டில் இழைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து உருவாக்குறது. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இங்க பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிடு, சரிங்களா? இதெல்லாம் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் 5 2 சேய் செல்லுக்கும் சரிசமமா பகிர்ந்தளிக்கப்படுவது எங்க நடக்குது அப்படின்னா சைட்டோகைனசிஸ்ல நடக்கு அப்படின்னு சொல்றோம். புரியுதா? Yes, sir. ரைட். In some organism, karyokinesis is not followed by cytokinesis as a result of which multinucleotide condition arises, leading to the formation of syncytium. Example, liquid endosperm program. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில செல்கள்ல இப்போ உங்களுக்கு வந்து உட்கரு பகுப்பு நடந்துருச்சு. உட்கருப்பு கேரியோகைனசிஸ் நடந்த பிறகு எது நடக்காதான்? சைட்டோகைனசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்காது. அப்ப சைட்டோகைனசிஸ் நடக்கலன்னா ஒரு செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்குமா? இருக்காதா? Yes, sir. இந்த கண்டிஷன் பேர் தாங்க சின்சிட்டியம்னு சொல்றோம். சின்சிட்டியம் ஏற்கனவே இந்த ஃபங்கைல சீனோசைட்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. சீனோசைட்டிக் ஐஃபா படிச்சோமா? Yes, sir. ஐஃபாக்கள்ல நிறைய நியூக்ளியஸ் இருக்கும், தடுப்புச்சுவர் இருக்காதுன்னு படிச்சோம். ஓகே, அந்த மாதிரி இங்க நிறைய நியூக்ளியஸ் இருக்கும், ஆனா சைட்டோபிளாசம் இருக்காது. புரியுதுங்களா? சரி, இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்றோம்? சின்சிட்டியம்னு சொல்றோம். சின்சிட்டியத்துக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா தேங்காயில இருக்கக்கூடிய லிக்விட் எண்டோஸ்போம். அதாவது இளநீர் நம்ம குடிக்கிறோம்ல தேங்காயில, அது வந்து என்ன டைப் ஆஃப் எண்டோஸ்போம் சொல்லுங்க? பிரிநியூக்ளியார் எண்டோஸ்போம். திரவ எண்டோஸ்போம், பிரிநியூக்ளியார் எண்டோஸ்போம் எப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. ஆனா தேங்காய் நம்ம சட்னிக்கு போட்டு அரைக்கிறோமே அது வந்து செல்லுலார் எண்டோஸ்போம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல என்ன வந்துடும், உங்களுக்கு செல்வால் வந்துடும். ரைட்டா? அப்ப தேங்காயில தண்ணி வந்து திரவ எண்டோஸ்போம். எதுக்கான எக்ஸாம்பிள்? சின்சிட்டியத்துக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ரைட். இப்ப புரிஞ்சுச்சாப்பா? மைட்டோசிஸ் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது? சைட்டோபிளாச பகுப்பு முடிஞ்சது. சைட்டோபிளாச பகுப்பு முடிஞ்சாதான் மைட்டாசிஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். மைட்டாசிஸ் ஏன் நடக்கும்? முக்கியத்துவம் பாருங்க. Mitosis or the equational division is usually restricted to the diploid cells only. However, some lower plants and in some social insects, haploid cells also divide by mitosis. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த மைட்டாசிஸ் செல் பகுப்பு பெரும்பாலும் டிப்ளாய்டு செல்கள்ல மட்டும்தான் நடக்கும். பட் இன் சம் லோயர் பிளான்ஸ், ஆல்கை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹாப்ளாய்டு தன்மை கொண்ட செல்களே மைட்டாசிஸ் பிறகு அதே மாதிரியான ஆப்ளாய்டு செல்களை கொண்டதை உருவாக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் முன்னாடி படிச்சுமே அனிமல்ல, என்னது? ஆண்தேனி. வெரி குட். அந்த இடத்துலயும் ஹாப்ளாய்டு செல்கள்ல மைட்டாசிஸ் நடக்கும். பெரும்பாலும் டிப்ளாய்டு செல்கள்ல தான் மைட்டாசிஸ் நடக்கும். எக்ஸெப்ஷன் அனிபியும் ஞாபகம் வச்சுக்கோ, சாரி அந்த ட்ரோன். ஓகே, அண்ட் சில லோயர் பிளான்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Yes. Right. It is very essential to understand the significance of the division in the life of an organism. Are you aware of some example where you have studied about haploid and diploid insects? அது ஏற்கனவே படிச்சிருப்போம். சார், மைட்டாசிஸ் செல் பகுப்போட முடிவுல உங்களுக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்னா 2 சேய் செல்கள் கிடைக்குது. அந்த 2 சேய் செல்லையும் குரோமோசோமோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? அதான் சொன்னேன். அப்ப தாய் செல்ல 46னா
2 சேய் செல்லையும் எத்தனை தான் இருக்கும்? 46 தான் இருக்கும். The growth of multicellular organism is due to mitosis. சார், பல செல் உயிரினங்கள் கண்டினியூஸா வளருது. யாரு? மனுஷன். நம்ம ஒரு சின்ன சைகோட்ல இருந்து ஒரு குழந்தை உருவாகுது இல்லையா? அப்ப இது வந்து ஒரு மைட்டாசிஸ் செல் பகுப்பு நடக்கிறதுனால தான் ஏன் நடக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது cell growth results in disturbing the ratio between the nucleus and the cytoplasm. சரியா? அதாவது செல் வளர்ச்சியுடைய இறுதியில நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாசம் அளவானது சரிசமமா பிரிக்கப்படுகிறது. ஒரு செல்லுல இப்படி இருக்கு, அதே மாதிரி இன்னொரு செல்லிலையும் அதே மாதிரியா சரிசமமா பிரிப்பது எங்க அப்படின்னா மைட்டாசிஸ். It therefore become essential for the cell to divide to restore the nucleocytoplasmic ratio. அப்ப நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோனா இதுதான். ஒரே மாதிரியான நியூக்ளியஸோட அமைப்பு, ஒரே மாதிரியான சைட்டோபிளாஸோட அமைப்பு சரிசமமா பிரிக்கப்படுவது எங்கதான்? மைட்டாசிஸ் தான் நடக்கும். ஓகே. A very significant contribution of mitosis is cell repair. சார், நம்ம உடம்புல திடீர்னு ஒரு காயம் ஏற்பட்டு விடுது. சரியா? அந்த காயம் நம்ம மருந்து வைக்கிறோமா? அடிபட்டுச்சுன்னா மருந்து வச்சு கட்டு கட்டணும்னா காயம் சரியாயிடுதா இல்லையா? அதுக்கு பேர் தான் செல் ரிப்பேர். அதுக்கு வந்து கண்டிப்பா மைட்டாசிஸ் டிவிஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The cells of the upper layer of the epidermis, cells of the lining of the gut and blood cells are being constantly replaced. அதே மாதிரி புறத்தோலின் மேலடுக்கில் காணப்படும் செல்கள் எபிடர்மிஸ்ல இருக்கா? எபிடர்மிஸ் படிச்சிருக்கோம். எபிடர்மிஸ் எங்க படிச்சோம்? நீங்க பிளான் அல்லது இதுலயும் வச்சுக்கோ. அதே மாதிரி குடல் நாளத்தை உட்படுத்த இருக்கக்கூடிய செல்கள், ரத்த செல்கள், இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ரத்த செல்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் ஒண்ணு இருக்கு, மறுபடியும் உருவாகிட்டே இருக்குல்ல. அதுக்கெல்லாம் காரணம் யாரு தான்? அதுக்கு அடுத்தது பிளான்ட்டை பொறுத்த மட்டும் மைட்டாடிக் டிவிஷன் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், அதாவது ஆக்க திசுக்கள்ல இந்த எபிக்கல் அண்ட் லேட்ரல் கேம்பியம், நுனி மற்றும் பக்கவாட்டு கேம்பியம் மைட்டாசிஸ் செல் பகுப்பின் மூலம் தாவரங்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரியா? அப்ப மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். நுனி ஆக்க திசு, ஓகே. அதுக்கப்புறம் பக்க ஆக்க திசு, இடையாக்க திசு, இதெல்லாம் படிச்சோமா? அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எபிக்கல் அண்ட் லேட்ரல் கேம்பியம். கேம்பியம்னா நமக்கு தெரியும், புதுசா இரண்டாம் நிலை சைலத்தையும் இரண்டாம் நிலை ஃப்ளோயத்தையும் உருவாக்குவது தான் கேம்பியம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தான் சொல்றாங்க? மைட்டாசிஸ். இதெல்லாம் மைட்டாசிஸோடைய இம்பார்ட்டன்ட். இதோட ஓவர். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? சரி, ஓகே.